இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த போரானது இந்திய பெண்களின் குங்குமத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் இந்த போர் நிறுத்தம் தற்காலிகமானதுதான் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் போர் நிறுத்தத்தின் அந்த விதிமுறைகளை மீறினாலோ மீண்டும் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றாலோ இந்தியாவின் பதிலடி எவ்வாறு இருக்கும் என்பதை உலகிற்கு உணர்த்தும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றிருக்கிறது என்றும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் எல்லைகளைத்தான் தாக்கினார்கள், நாம் பாகிஸ்தானின் இதயத்தையே தாக்கி இருக்கிறோம் என்றும் அணு ஆயுதம் மிரட்டல் எல்லாம் இந்தியாவிடம் செல்லாது என்பதை இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக நமது ராணுவத்தினரும் நமது விஞ்ஞானிகளும் நமது படையினரும் அதை நிரூபித்து விட்டார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவின் திறன் உறுதியோடு வெளிப்பட்டிருக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய அந்த உரையில் அவர் தெரிவித்திருக்கிறார். வர்த்தகமும் ஒரே பாதையில் பயணிக்க முடியாது, ஒரே நேரத்தில் ரத்தத்தையும் நீரையும் நிலங்களில் பாய்ச்ச முடியாது, மனங்களில் பாய்ச்ச முடியாது என்ற கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். ஒவ்வொரு இந்தியனும் அமைதியைத்தான் விரும்புகிறார்கள் என்றும் அனைத்து பயங்கரவாத முகாம்களையும் அளித்தோம் என்றும் பால்பூர் மற்றும் முரித்கே ஆகியவை தீவிரவாத பல்கலைக்கழகங்களாக திகழ்ந்ததை உலகமே அறிந்திருக்கிறது என்றும் பாகிஸ்தான் போரை நிறுத்துமாறு தங்களிடம் கெஞ்சியது என்ற மிக முக்கியமான தகவலையும் இந்த பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேசிய சூழ்நிலையில் அவர் பேசியதற்கு பிறகு போர் நிறுத்த அறிவிப்பு வெளியானது. இதேபோல பிரதமர் நரேந்திர மோடி பேசுவதற்கு முன்பாக இரு நாடுகளுக்கு இடையேயான அணு ஆயுத போரை நிறுத்திவிட்டோம், வர்த்தகத்தை தொடங்க இருக்கிறோம், நீங்கள் போரை நிறுத்துங்கள் என்று தான் வேண்டுகோள் விடுத்ததால் தான் போர் நிறுத்தப்பட்டது என்று இரண்டாவது முறையாக, முதல் முறை ட்விட்டரில் அந்த அவருடைய அதிகாரப்பூர்வ அந்த தளத்திலும், இரண்டாவது முறையாக அவருடைய உரையிலும் இப்போது அவர் பேசியிருக்கிறார். இதற்கு பிறகு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி பயங்கரவாதமும் வர்த்தகமும் ஒரே பாதையில் பயணிக்க முடியாது என்று, அணு ஆயுத மிரட்டல் எல்லாம் தங்களிடம் செல்லுபடி ஆகாது என்றும், ஒரே நேரத்தில் பாகிஸ்தான் அரசுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கருத்துக்கும் அவர் பதில் அளித்தது போல அவரது உரை போக்கு இருந்தது. தீவிரவாதத்தின் கொடூரம், நமது இந்திய மக்களின் அந்த உணர்வு மற்றும் வைராக்கியம் ஆகியவற்றை உணர்த்தும் வகையில் இந்த பதிலடி தாக்குதல் இருந்தது என்றும், உலகில் தீவிரவாத முகாம்கள் எங்கு இருந்தாலும் அதில் பாகிஸ்தானின் தொடர்பு இருக்கிறது என்றும் கூறிய அவர் இந்திய ராணுவ வீரர்கள் மற்றும் இந்திய படையினர் மற்றும் இந்திய விஞ்ஞானிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த புதுயுக போரில் இந்தியாவின் திறன் வெளிப்பட்டிருப்பது உலகத்திற்கு நமது ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றி இருப்பதாக தெரிந்திருக்கிறது என்றும், பாகிஸ்தானின் அணு ஆயுதம் மிரட்டல் எல்லாம் இனி செல்லுபடி ஆகாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிய இந்த உரையில் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு இந்தியரும் அமைதியையே விரும்புகிறார்கள் என்றும், அதனால் போரை வளர்ப்போரை மற்றும் பயங்கரவாதிகளை வளர்ப்போரை தாங்கள் இனியும் சகித்துக் கொண்டிருக்க முடியாது என்பதை உலகிற்கு உணர்த்திவிட்டோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய அந்த 24 நிமிட உரையில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பாகிஸ்தானுடனான அந்த உறவு ஆகியவை தொடர்பாக அவர் தெளிவாக இந்த உரையில் விளக்கி இருக்கிறார். இனியும் பாகிஸ்தானுடன் வர்த்தகத்தையும் பயங்கரவாதத்தையும் ஒரே பாதையில் நாம் இணைந்து பயணிக்க முடியாது என்றும், ஒன்று பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் அல்லது இரு நாட்டு உறவு மேம்பட வேண்டும் என்ற செய்தியையும் உலகிற்கு அவர் உணர்த்தி இருக்கிறார். மற்றொரு மிக முக்கியமான தகவலாக இந்த போர் நிறுத்தம் தற்காலிகமானதுதான் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார். அதனால் மீண்டும் இது போன்று தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெற்றால் அடுத்தடுத்து பாகிஸ்தான் மீது போர் தொடருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு மறைமுக தகவலையும் சூசகமாக பிரதமர் நரேந்திர மோடி இந்த 24 நிமிட உரையில் தெரிவித்திருக்கிறார். ராஜேஸ்வரி.